ஒரு ஆண் ஒரு பெண் இருவரில் யாராக இருந்தாலும் ஹராம். இந்த உளப்போராட்டம் என்பது, உள்ளத்தோடு போராடுவது என்பது இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு வலியுறுத்துகின்ற ஒரு விடயம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அலா மக்களை அறிந்து கொள்ளுங்கள், வ இன்ன ஃபில் ஜஸதி முல்கத்தன் இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், மக்களை அறிந்து கொள்ளுங்கள், மனித உள்ளத்திலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது. அந்த சதைப்பிண்டம் சீராகிவிட்டால் மனித உடல் முழுக்க சீராகிவிடும். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு. அந்த சதைப்பிண்டம் சீர்கெட்டு விட்டால், அந்த சதைப்பிண்டம் வழிகெட்டு விட்டால் முழு உடலுமே வழிகெட்டு விடும். அலா அறிந்து கொள்ளுங்கள், நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம். அன்புக்குரியவர்களே, உள்ளம்தான் ஒரு மனிதனுடைய நிலை, அவனுடைய அமல்களினுடைய நிலை என்ன என்பதனை நிர்ணயிப்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. உள்ளம் கெட்டுவிட்டால் அவனுடைய கண் பார்வைகள், அவனுடைய கைகள், அவனுடைய கால்கள் என்ன, எல்லா உறுப்புகளுமே கெட்டுவிடும். கண்ணியமிக்கவர்களை எவ்வளவு ஒரு அழகான பொன்மணியை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு உள்ளம் கெட்டதன் விளைவுதான் ஆபாச பார்வைகளும் அயோக்கிய தனங்களும், அடுத்தவர்களை குறை சொல்லி புறம் பேசி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அற்ப லாபத்திற்காக வேண்டி விட்டு விடுகின்ற இந்த முஸ்லிம் சமூகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது, ஒரு ஆண் ஒரு பெண் இருவரில் யாராக இருந்தாலும் ஹராம், மஹரம், அஜ்னபியினை பேண வேண்டும் என்று சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது, உங்களுக்கு இசை ஹராம் என்று சொல்லுகிறது. ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண் இருவர்கள் சந்திப்பதோ தனித்திருப்பதோ அவர்களுக்கு கூடாது என்கிறது. தேவையற்ற முறையிலே ஒருவன் குலைந்து குலைந்து ஒரு பெண்ணோடு பேசுவதும் ஒரு பெண் ஆணோடு பேசுவதும் கூடாது என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது, உன் பார்வையினை நீ தாழ்த்திக் கொள்ள வேண்டும். உனக்கு ஆகுமாக்கப்பட்டவர்கள் தவிர்த்து ஏனையவருக்கு முன்னால் நீ உன்னுடைய ஹிஜாபினை பேண வேண்டும் என்று சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது, நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்களை அல்லாஹ் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பிறருக்கு குறை பேசாதீர்கள், பிறர் குறித்து நீங்கள் புறம் பேசாதீர்கள், அவதூறு சொல்லாதீர்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய நாவினால் மொழிகின்ற எந்த ஒரு வார்த்தையினையும் இறைவன் பதிவு செய்யாமல் விடுவது கிடையாது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். ஆனால் கண்ணியமிக்கவர்களே, இன்றைய தொழில்நுட்பத்தினுடைய விலை, இன்றைய தொழில்நுட்பத்தினுடைய பாதிப்பு, கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நம்முடைய அன்றைய நாடான இந்திய நாட்டிலே வாகிதா என்கின்ற ஒரு பெண்மணி, கடையநல்லூரை சேர்ந்த அந்த பெண்மணி ஒரு தகவலை பதிவு செய்கின்றாள். அவள் இஸ்லாமிய ஆடை அணிந்தவளாக, ஹிஜாபினை பேணியவளாக சமூகத்துக்கு மத்தியிலே ஹிஜாபோடு இருந்து பாடல்களுக்கும் இசைகளுக்கும் நடனமாடி அந்நிய ஆடவர்களோடு அவள் வீடியோக்களை செய்து தொழில்நுட்ப ரீதியாக இருக்கின்ற சமூக வலைதளங்களை அவள் பதிவு செய்கின்றாள். அதனை அந்த ஊரை சார்ந்தவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களிடத்திலே முறைப்பாடு செய்கின்றார்கள். உங்களுடைய பிள்ளை இப்படி இஸ்லாமிய ஆடை அணிந்தவளாக, இஸ்லாமியர் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற, இஸ்லாம் புனிதமாக பெண்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த கண்ணியமான ஒரு ஹிஜாபினை அணிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம் தடுத்தவைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று முறைப்பாடு வைக்கப்பட அவள் கோபப்படுகிறாள். கோபப்பட்டு அவள் ஒரு வீடியோவை வெளியிடுகின்றாள். நீங்கள் எல்லோரும் நல்லவர்களா? என்னுடைய தாயிடத்திலே தந்தையிடத்திலே சென்று என்னை குறித்தும் குறை சொல்லுகின்றவர்கள் நல்லவர்களா? அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று அந்த கிராமத்திலே நடந்தேறிய 40-50 வருடங்களுக்கு முன்னால் நடந்தேறிய தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி தான் செய்கின்ற பாவத்தினை அவள் நியாயப்படுத்துகின்றார் என்றால், கண்ணியமிக்கவர்களே, இது எமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அவள் மாத்திரமல்ல, எம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாலிபர்கள், இஸ்லாமிய யுவதிகளும் இதே நிலையினை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சபித்தார்கள். யார் ஒருவர் பெண்ணுக்கு ஒப்பான ஆடைகளை அணிகின்றாரோ, யார் ஒருத்தி பானுக்கு ஒப்பான ஆடைகளை அணிகின்றார்களோ, இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே இறை தூதரால் சபிக்கப்பட்டவர்கள், ஹராமானது என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லி இருக்க, இன்றைக்கு ஆடைகளாக இருக்கலாம், அவருடைய நடவடிக்கைகளாக இருக்கலாம், அவருடைய பேச்சுக்களாக இருக்கலாம், எல்லாம் எதை இஸ்லாம் தடுத்ததோ அதனை ஹலாலாக்கக்கூடிய வகையிலே இருக்கிறது.
காரணம் என்ன தெரியுமா? அதைத்தான் இன்றைய உலகம் அழகாக காட்டியிருக்கிறது. அதைத்தான் இன்றைய உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் விரும்புகிறார்கள். அந்நியவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இருந்து கொண்டு இணை வைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அதனை ஆகமாக்கி இருக்கிறார்கள். அதனை பார்த்து அதில் இருக்கக்கூடிய அந்த லைக்ஸுக்காகவும் ஃபாலோவர்ஸுக்காகவும் இன்றைய எம்முடைய சமூகம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, உள்ளம் பாதுகாக்கப்படவில்லை. இதைத்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களுடைய உடலிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது, அந்த சதைப்பிண்டம் சீர்கட்டு விட்டால் உங்களுடைய முழு உடலுமே சீர்கட்டு விடும் என்று.